ஹாய். காலைல ஒரு நியூஸ் பார்த்தேன். கிளாம்பாக்கத்தில் ஒரு டிரைவரு ஆளுங்க முன்னாடி போயிட்டுருக்கிறது கூட தெரியாமல் பஸ்ஸை ஓட்டிட்டு அவ்வளோ வேகமாக போய் ஒரு ஆள் மேலே இடித்து தள்ளி அவர் காலே முறிஞ்சு போச்சு. நான் கேட்குறேன், அண்ணா பஸ்ஸு தானே ஓட்டுறீங்க, ஃப்ளைட்டை ஓட்டுறீங்க? ஆ கவர்மெண்ட்டில் டிரைவராக வேலை செஞ்சால் என்னண்ணா புதுசாக ஏதாவது ரக்கம் முளைச்சிடுதா உங்களுக்கு? ஆளுங்க முன்னாடி போனாங்கன்னா பார்த்து ஓட்ட மாட்டிங்களா? இப்போ அவருக்கு காலே முறிஞ்சு போச்சு. முன்னாடி போயிட்டுருக்காங்க, அதுவும் 2-3 பேர் வந்து விலகி ஓடி போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க மேலேயே நீங்கள் வண்டி ஏற்றிருப்பீங்க. ஆள் மேலே ஏற்றின பிறகு தான் உங்களுக்கு ஒரு ஆளை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோன்ற விஷயமா உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்கள். இப்படி தான் ஆட்டோவில் பேசஞ்சர் ஏற்றிட்டு நான் அந்த மூளைக்கா வந்துட்டு இருந்தேன், ஒரு பெருங்குடி பக்கமாக. அப்போ ஒரு பஸ் டிரைவர் என்ன பண்ணார், சைடில் வண்டி வருது அப்படின்றத கூட பார்க்காம அவர் பாட்டுன்னு வேகமாக திருப்புறாரு. அவர் வேகமாக வராருன்னு சொல்லிட்டு நான் பயந்து மட்டும் வண்டியை லைட்டாக வந்து நிப்பாட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக என் பேசஞ்சரும் செத்துருப்பாங்க, நானும் செத்து போயிருப்பேன். அண்ணா, உங்கள் வீட்டில் இழந்தாதான் இழப்பு கிடையாதுண்ணே. பொதுமக்களையும் மனுஷங்களாக மதிங்க, சரிங்களா? நீங்கள் கவர்மெண்ட் வேலை தான் செய்கிறீங்க, ஆனால் அது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. மனுஷங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது, சரிங்களா? கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்கண்ணே, சரியா? இதெல்லாம் கேட்டால் போராட்டம் பண்ணுவீங்க, இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.